ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சண்டே. நிவாஷினிக்கு வந்து ஃபஸ்ட் மிட் டேர்ம் எக்ஸாம்ஸு. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டும் வந்து அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் வந்து எங்கேயுமே வந்து ட்ராவல் பண்ணவே இல்லை. நிவாஷினி வந்து ரொம்பவும் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தால் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்தால். சரி, எங்கள் சின்னவாண்டையும் கூப்பிட்டுட்டு இங்கே பக்கத்துலேயே தான் லைக் தர்ஸ்லாம்லேயே வந்து நிறைய வந்து பீச்சஸ்லாம் வந்து இருக்குது. சரி, அது வந்து ஏதாவது ஒன்று வந்து போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். சண்டே அன்றைக்கி நான் வீட்லேயே வந்து லன்ச் எல்லாமே நான் வந்து குக் பண்ணி எடுத்துட்டேன். அரவுண்டு 1:30க்கு தான் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனோம். எங்கள் வீட்டிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு 30 to 40 மினிட்ஸ் ட்ரைவில் தான் வந்து அந்த பீச்சே வந்து இருக்குது. ஸோ சண்டே அப்படின்றதுனால டிராஃபிக்கும் எதுவுமே இல்லை. ரொம்பவும் வந்து ரோட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவும் இருந்தது. ஸோ அதனால் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கலை. சீக்கிரமாகவே வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இந்த பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா டான்சானியாவில் வந்து தர்ஸ்லாம்ன்ற இடத்துல வந்துட்டு இருக்குது இந்த பீச்சுடைய நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பீச்சுக்கு நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் போனது இல்லை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போகிறோம். அங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா ரூம்ஸ் எல்லாமும் இருக்குது. நம்ம வேணும்னா வந்து அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். லாங் வீக்கெண்ட் வருது, இல்லாட்டி வந்து ஒரு பப்ளிக் ஹாலிடேஸ் இவங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து நிறைய ஃபேமிலிஸ் வந்து இங்கே வந்து அவங்க வந்து ஸ்டே பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். ஸோ வந்து நீங்களும் வந்து பாருங்கள் இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே வந்து நின்று ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த லைக் ஹட்டு மாதிரி இருந்த இடத்துல வந்து வியூ வந்து ரொம்பவும் வந்து நல்லா இருந்தது. அங்கேயே கொஞ்சம் நேரம் இருந்து அங்கே இருக்கிற வியூஸ், அதுக்கப்புறம் வந்து போட்ஸ்லாம் வந்து அங்கே ரைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் வந்து அங்கே பீச் கிட்ட வந்து இடம் வந்து இருந்தது. சரி, அங்கே வந்து நம்ம ஃபுட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கார்லேருந்து எடுத்து நம்ம வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பீச்சில் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். லஞ்சுக்கு வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா நான் ஃபிஷ் ஃப்ரை ஒரு 2 பீஸ் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன். அப்புறம் தயிர் பச்சடி,
ப்ரான்ஸ் அண்டு முட்டை குழந்தைங்களுக்கு வந்து வேக வச்சு அதை அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சாப்பாடு வந்து பாசுமதி ரைஸில் வந்துட்டு குஸ்கா வாட்டம் நான் பண்ணியிருந்தேன். வீட்டிலையே பிளேட்ஸ் எல்லாமே நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து நிறையா ஹட்ஸ் எல்லாம் இருந்ததில்ல, அங்கே தான் வந்து வச்சு நாங்கள் வந்து சாப்பிட்டோம். நிறைய பேர் வந்து ஆஃப்டர் 3 அந்த மாதிரிலாம் கூட நிறையா பேர் ரீச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு சாப்பிட்டுட்டு ஹஸ்பண்ட் வந்து விளையாடல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான், நிவாஷினி, தன்யஸ்ரீ மட்டும் அங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பீச்சில் வந்து விளையாடுறதுக்கு வந்து இடம்லாம் இருந்தது. நிறைய பேரும் அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து அங்கேயே தன்யஸ்ரீயும் வச்சு விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அவங்கள ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நிவாஷினி வந்து கொஞ்சம் நேரம் வந்து அவள் ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அங்கே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து ப்ரைவேட்டாக இருந்தது. ஸோ அங்கே வந்து போயிட்டு நிவாஷினி வந்து கொஞ்சம் நேரம் ஸ்விம்மிங் பூலில் வந்து விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவளுக்கும் வந்து நிறையா வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருந்தாங்க. அப்புறம் வெளியில் வந்துட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஐ லவ் ஒயிட் சாண்ட் பீச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். தேங்க்யூ, பாய்.